ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிருந்தா டெய்லர். இப்போ ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு ஸ்லீவ் வெட்டி எடுத்துக்கணும். ஸ்லீவுக்கு துணியை 4ஆக மடித்து போடணும். 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த ஸ்கேல் அளவுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு ஸ்கேல் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு துணி விட்டுக்கிறேன். ஸ்லீவு அளவு ஜாக்கெட் இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே எடுத்து நல்லா அயர்ன் பண்ண மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு பாருங்கள், அந்த லைனிங் நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங் நேராக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அந்த லைனிங் நேராக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் அந்த கோடு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சைடு இருக்கு இல்லையா, சைடில் ஒரு புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. துணி எடுத்துடலாம். துணி எடுத்துட்டு மேலே அரைஞ்சி அரைஞ்சி போதுங்க. மேலே அரைஞ்சி தையலுக்கு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக 2 இன்ச்சில் ஒரு புள்ளி வைக்கிறேன் பாருங்கள். 2 இன்ச்சு ஓகேவா. 2 இன்ச்சில் ஒரு புள்ளி, அதை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அங்கே சைடில் புள்ளி வச்சோம் இல்லையா, அந்த சைடுக்கும் இந்த புள்ளிக்கும் ஸ்ட்ரெயிட் ஒரு கோடு. அவ்வளோதாங்க ஸ்லீவ். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுற பாருங்கள். அந்த ரவுண்ட் பண்ணி இந்த வளைவு கொடுத்துக்கணும். இந்த வளைவு கொடுத்துட்டா ஸ்லீவ் ரெடி. அவ்வளோதான். தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேன் நான். 1.5 இன்ச்சு விட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சைடு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஸ்லீவ் வெட்டி எடுத்துக்கலாம். ஜாக்கெட்டோட கை பாகம் வெட்டி எடுக்கிறோம். ஓகே, வெட்டி எடுத்துட்டு அது மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கு இல்லையா, அதோட வெட்டு போட்டுக்கலாம். அதோட தான் நம்ம மடிக்க போகிறோம். இது சென்டர் பாயிண்ட் காமிக்கிறதுக்காக சென்டரில் வெட்டு போட்டுக்கிறோம். துணியை 2ஆக பிரிச்சுட்டு பாருங்கள், 2ஆக பிரிச்சுட்டு 2 வளைவு துணி வெட்டி எடுக்க போகிறோம். 2 வளைவு துணி ஒரு 1/4 இன்ச்சு கழிச்சா போதும். அந்த மேடு இருக்கு இல்லையா, அந்த மேடு மட்டும் கொஞ்சம் கழிச்சு விட்டால் போதும். இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தைக்கணும். ஓகே, மட்டும் கொஞ்சம் கழிச்சு விட்டால் போதும். ஓகேங்க, இந்த சைடு தான் கழிச்சிருக்கேன் காமிக்கிறதுக்காக அந்த வெட்டு போடுறேன். இந்த சைடு தான் கழிச்சிருக்கேன் காமிக்கிறதுக்காக தான் அந்த வெட்டு போடுறது. ஓகேவா. அடுத்தது பேக் பார்ட். பேக் பார்ட் துணியை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மேலே ஸ்லீவ் வெட்டாச்சு. கீழே அடி பாகத்தில் நான் பின்பக்கம் பாகங்கள் வெட்டி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஸ்கேல் அளவில் கோடு போட்டுக்கிறேன். கீழே இடுப்புக்கு மடித்து தைக்க ஸ்கேல் அளவில் கோடு போட்டேன். ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸ் நான் இந்த மாதிரி 4ஆக மடித்து வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த இடுப்பு இந்த இடுப்பு வரைக்கும் இருக்கிற அளவு தான் ஜாக்கெட்டோட உயரம். அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்படியே பாருங்கள், இடுப்பு பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நான் டேப்பில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு டேப்பில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எத்தனை இன்ச்சு ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்கணும். ஷோல்டர்லேருந்து பிடிச்சா 13 இன்ச்சு வருது. ஓகே, 13 இன்ச்சு தெரியுதுங்களா.
ஓகே 13 இன்ச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். ஒரு கோடு போட்டுக்கிறேன். மேலே தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டு தையலுக்கு கோடு போட்டுக்கிறேன். 2 கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அளவு 1, 1/4 இன்ச்சு தையலுக்கு 1. இப்போ நான் கழுத்து பகுதி, கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு வைக்கிறேன். அடுத்தது கழுத்தோட உயரம் நம்மளுக்கு தேவை. கழுத்தோட உயரம் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். அந்த கழுத்தோட ரவுண்டு பகுதி இல்லையா, அது கீழே இடுப்பு சைஸ் இருக்குது பாருங்கள். இடுப்போட பாகம் எவ்வளோ ஹைட் இருக்குது, இடுப்பு எவ்வளோ ஹைட் இருக்குது அதை வச்சு மார்க் பண்ணால் நம்மளுக்கு கழுத்தோட உயரம் கிடச்சிடும். பாருங்கள் துணி இப்போ நான் கழுத்தோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு அந்த கழுத்தை ரவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி துணியை மடித்து வச்சுட்டு மேலே ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து இதை ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்படி தான் செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்குது. ஓகே சரியாக தான் இருக்குது. எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் கழுத்துக்கு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். அடுத்தது ஷோல்டர், ஆம்கோல் உயரம். அடுத்தது ஷோல்டர் பாருங்கள். ஷோல்டர் எவ்வளோ நீளம் இருக்குது பார்த்துக்கலாம். 2 இன்ச்சு தான் இருக்குது. 2 இன்ச்சு இருக்கா, 2.25 இன்ச்சு இருக்கா, 2.25 இன்ச்சு இருக்குது. 2.25 இன்ச்சில் 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுப்பேன் எப்போவுமே நான். 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் தையலுக்கு இந்த சைடு அந்த சைடு தையலுக்கு சரியாக இருக்கும். 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சா 2.25 இன்ச்சு. அப்புறம் இந்த சைடு 1/4 இன்ச்சு தையலுக்கு, இந்த சைடு 1/4 இன்ச்சு தையலுக்கு வச்சுன்னா 2.25 இன்ச்சு கரெக்டாக நிற்கும் ஷோல்டரு. இப்போ ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். பாருங்கள் டேப்பில் வச்சு காமிக்கிறேன். ஸ்கேல் அளவுமே 5 இன்ச்சு, அது 12 இன்ச்சு ஸ்கேல் அளவு தான். 5 இன்ச்சு இருக்கும் பாருங்கள். 12 இன்ச்சு ஸ்கேல் அளவு இது. ஸ்கேல் வச்சுமே 5 இன்ச்சு வைக்கலாம் பாருங்கள். 5 இன்ச்சு ஸ்கேலில் 5 இன்ச்சு வச்சுட்டு எல் ஷேப்பில் ஒரு கோடு. ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு வச்சுட்டு எல் ஷேப்பில் ஒரு கோடு. அடுத்தது பாருங்கள் இந்த துணியை 4ஆக மடிச்சுட்டு பின்பக்கம் சுற்றளவு எடுக்கிறோம். இந்த துணியை 4ஆக மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுங்க. தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. துணி இழுக்க தேவையில்ல, எடுக்கும்போது அளவு எடுக்கும்போது இழுக்க தேவையில்ல. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. நல்லாயிருக்கு, சமமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கழுத்து பகுதியிலேருந்து அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கழுத்துலேருந்து எடுக்கணும். 8.25 இன்ச்சு வருது. 8.25 இன்ச்சு வருது. 8.25 இன்ச்சு நான் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்த அளவு ஆம்கோல் சுற்றளவு இங்கே பாருங்கள். ஆம்கோல் சுற்றளவு ஸ்டார்டிங் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நல்லா இழுத்து வச்சு எடுங்க. 7.25 இன்ச்சு வருது. சுற்றளவு 7.25 இன்ச்சு வருது. அதையும் எழுதி வச்சுக்கிறேன். 7.25 இன்ச்சு. கோடு நேராக இல்லை, அது நேராக போட்டுக்கிறேன்.
ஃபஸ்ட்டு கோடு கிடையாது, செகண்ட் கோடு தான். இப்போ 8.25 இன்ச் எடுத்தோம் இல்லையா, பின்பக்கம் சுற்றளவு. இங்கே பாருங்கள், இந்த கழுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கூட்டவோ எதையுமே எடுத்த அளவு கூட்டவோ கழிக்கவோ தேவையில்ல. எடுத்த அளவு அப்படியே வச்சுக்கலாம். 8.25 இன்ச்சு பாருங்கள், 8.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மூலையிலேருந்து 1.5 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே இந்த வளைவு கொடுத்துக்கலாம் பாருங்கள். அப்படியே இந்த வளைவு கொடுத்துக்கிறேன். அந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் அப்படியே வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவை 7.25 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த 7.25 இன்ச்சு எனக்கு வருதான்னு பார்க்குறேன் பாருங்கள். எனக்கு அந்த ஆம்கோல் சுற்றளவு 7.25 இன்ச்சு சரியாக வரும் பாருங்கள். 3 இன்ச்சு அந்த வளைவுக்கு டேப்பில் வச்சு 3 இன்ச்சு 4 5 6 7 இன்ச்சு 7.25 இன்ச்சு எனக்கு சரியாக வருது. நம்ம ஷோல்டருக்கு நம்ம மேலே தையல் பிடிக்கிறதுக்கு மேலே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு தையலுக்குமே தேவையில்லை. 7.25 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள். 7.25 இன்ச்சு நல்லா இழுத்து பிடிச்சி எடுக்கணும். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த ஆம்கோல் சுற்றளவு மட்டும் துணி நல்லா இழுத்து பிடிச்சி எடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. வெட்டிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருக்கேன் பாருங்கள். ஓகே, இது மடித்து தைக்கிறது, அதோடு தான் மடித்து தைக்க போகிறோம். அதனால் வெட்டு போட்டுக்கிறேன். இதோட தான் தையல். இது தையலுக்கான ஸ்ட்ரெயிட் தையல் போடுவாங்கள்ல, அதோட நான் முடிச்சுக்க போகிறோம். அங்கே ஒரு வெட்டு போட்டு காமிச்சிட்டேன். இப்போ ஸ்லீவும் பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டு பார்ட்டை அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. பாய் வீவர்ஸ்.